ஓகே. இப்போ ஹெட்ஃபோன்ஸுங்கள்ல வந்து ரீசென்ட்டா வந்து இந்த நோ பர்ட்டிகுலர் ரீசன் சேல் வந்து போயிட்டுருக்கு. அ உங்களுக்கு யாருக்காவது இந்த ரொம்ப அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல ஐஎம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த சேல் டைம்ல வந்து நீங்க எத வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம பிரைஸ் கம்மியானதுலருந்தே போவோம். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோனே பிரைஸ் ஜாஸ்தியா காட்டுது. ம். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா இந்த இடிஎக்ஸ் லைட் வந்து ஒரு 700 பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல ஐஎம்னு சொல்லலாம். ஏன் இது இவ்வளோ காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் டிரைவர்ஸும் அதோட சவுண்ட் குவாலிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து இந்த இதில் கிடைக்குது. ஆக்சுவலாக இதை நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்குது. இது நிறைய பேருக்கு நான் கேட்க வச்சு அவங்ககிட்ட ரிவ்யூஸும் கேட்டிருக்கேன். எல்லாருமே சொன்னது எப்படின்னா, ஒரு 700 பட்ஜெட்ல எந்த பிராண்டுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த இடிஎக்ஸ் லைட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இடிஎக்ஸ் ப்ரோ எக்ஸ் வந்து இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன். இது வந்து கொஞ்சம் டிசைன் ஃபோக்கஸ் அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸ்ல ஒரு ரூ. 1000 கீழ பட்ஜெட் அப்படின்னா, நீங்க ஒரு இயர்ஃபோன் போடுறதுக்கு பதிலா இது போலாம். ஆனா இந்த ஐஎம்ஸ வந்து இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நீங்க இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதோட பாடி ஃபுல்லாவே ஒரு ரெசின் மெட்டீரியல் தான். ஏதாவது ஒரு ரொம்ப ஹார்டான இடத்துலயோ, இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாத்தனமா மேல மிதிச்சுட்டோம், இல்ல அப்படின்னா ஏதாவது தெரியாத்தனமா வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னாலும், இது உடையறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதே போல உள்ள இருக்க டிரைவர்ஸும் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால சப்போஸ் தெரியாம கீழ விழுந்தா, அந்த டிரைவர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கும் வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஆக்சுவலா என்னோட ஒரு ஐஎம் அப்படிதான் போச்சு. சிசிஏ லைரா உங்களோட பட்ஜெட் கரெக்ட்டா ரூ. 1000 இருந்ததுன்னா, கண்ண மூடிட்டு இந்த சிசிஏ லைராவ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ரூ. 1000 கீழ நீங்க எவ்வளோ பெரிய பிராண்டா இருக்கு JBL, Sony அவங்களோடது அந்த ரூ. 1000 பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த பிராண்டுங்க கூட தராத சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த சிசிஏ கம்பெனி வந்து இந்த லைரா ஐஎம்ல வந்து ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு வந்து நார்மல் இயர்ஃபோனா வேணும் அப்படின்னா, இந்த லிங்க்லாங் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா செமி ஓப்பன் பேக் இயர்ஃபோனு. ஒரு ஒரு ரூ. 1000 கூட ஒரு எக்ஸ்ட்ரா ரூ. 100 போட்டு அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு நார்மல் இயர்ஃபோன் டைப் தான் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இது தாராளமா ட்ரை பண்ணலாம். இது உங்க ஃபோன்ல வந்து ஈஸியாவே ரன் பண்ணிடலாம். ரொம்ப பவர்லாம் தேவைப்படாது. ஒரு நார்மல் இயர்ஃபோன் டைப். ஆக்சுவலா இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. நீங்க வந்து இத ஹெட்ஃபோன்ல கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இது E500 வந்து இந்த பிரைஸுக்கு வந்து வாங்குறது வந்து என்ன கேட்டா ஒர்த் இல்ல. அடுத்து KCZDX ஒரு ஆக்சுவலா நார்மலா எப்பவுமே 1899 அந்த மாதிரி வித்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ரூ. 1500 பிரைஸ் குறைஞ்சு வந்திருக்கு. இந்த பிரைஸ்க்கு இதுவுமே ஒரு நல்ல ஐஎம். ஆக்சுவலா இதுல நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதோட பேக் பெயிண்ட் வந்து சீக்கிரமே உரிய ஆரம்பிச்சிருது. சவுண்ட் குவாலிட்டி பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா இதோட பெயிண்ட் மட்டும் இப்போ நான் காலப்போக்குல கொஞ்சம் இப்படி லைட்டா அப்படி உறிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி தெரியும். ஆக்சுவலா அந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல இது. அந்த பெயிண்ட் உரியது உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா, நீங்க தாராளமா அத கன்சிடர் பண்ணலாம். ஒரு 1500 பட்ஜெட்ல. அதே மாதிரி அடுத்து இந்த ஹெட்ஃபோன் ஜோனும் ஃபியோ கொலாபரேஷன்ல வந்து JD1 இப்போ வந்து இது ரீசெண்டா நிறைய ரிவ்யூஸால பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா இத வந்து நான் ட்ரை பண்ணேன். ஹெட்ஃபோன் ஜோன் கனெக்ட்க்கு பெங்களூர் போகும்போது ட்ரை பண்ணேன். ஒரு நல்ல ஐஎம் ரூ. 1500 இத நீங்க வாங்கலாம் தாராளமா. அந்த ஐஎம் வாங்குறது உங்களால கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடிஞ்சா, நீங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி பிரிஃபரன்ஸ் ரொம்ப ஹையா அப்படியே உங்களோட ரொம்ப மெயினான பிரியாரிட்டி சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னா, நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வேற என்ன வாங்கலாம்? KG ZSM Pro 2 ஆக்சுவலா இது வந்து ஒரு 1700 உங்க பட்ஜெட் இருந்ததுன்னா, இத வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதுல வந்து 2 டிரைவர்ஸ் வரும். ஒண்ணு வந்து நம்ம எல்லா இயர்ஃபோன்லயும் பார்க்குற மாதிரி ஒரு டைனமிக் டிரைவர், ஹை பெர்ஃபார்மன்ஸ் டைனமிக் டிரைவர் வந்து இதுல குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர். ஆக்சுவலா அந்த பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாம ரொம்ப அழகாவே ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல இன்னும் என்ன ஒரு
ஃபீச்சர் அப்படின்னா இதில் வந்து 2 டிரைவர்ஸ்க்குமே அதோட ஃப்ரீக்குவென்சி வந்து பிரித்து கொடுத்து ஹை ஃப்ரீக்குவென்சியை மட்டும் நீ பார்த்துக்கோ, இந்த மிட்டும் லோவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைனமிக் டிரைவருக்கு மிட்டு லோவும் பிரித்து கொடுத்து, பேலன்ஸ் அமைச்சருக்கு ஹை ஃப்ரீக்குவென்சி பிரித்து கொடுத்து அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு பிசிபி போர்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதே இதில் இந்த இன்னொரு இதுவும் உண்டு, கேசி ZS அது போகும்போது காட்டுறேன் நடுவில் வந்தால், அதில் வந்து இந்த மாதிரி பிசிபி போர்டு கிடையாது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மேலே வந்து இந்த கேசி மெர்கா அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டினேன், 890 rupees. ஆக்சுவலாக அதில் இந்த மாதிரி பிசிபி போர்டு உண்டு. 2 டிரைவருக்கும் அதோட ஃப்ரீக்குவென்சி வந்து பிரித்து கொடுத்து அதை 2மே தனித்தனியாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஆக்சுவலாக அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் ஆர்மேச்சர்ல போய் இந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாம் மிங்கிள் ஆகாம இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் அதுகிட்ட கொடுத்தா அது வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டைனமிக் டிரைவர் வந்து பேஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த மிட்டையும் லோவையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நல்லாவே வேலை செய்யும். ஆக்சுவலாக சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 1700 பட்ஜெட் அப்படின்னா இந்த கேசி ZS போட்டு வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட், ஆனால் இதில் ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக இது எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் இஷ்யூமே இருந்தது. 7 Sal Note 0 இது ஆக்சுவலாக இது வந்து சேலில் வந்து ப்ரைஸ் குறையல. இது வந்து 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள இயர்ஃபோன். இதை நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லிப்பாங்க ஆக்சுவலாக இந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஐஎம்ல இருக்க ஃபேஸ் பிளேட், அதாவது இந்த ஒரு மாதிரி சில்வர் கலர்ல தெரியுதுல, இந்த ஃபேஸ் பிளேட் வந்து ஆனாலும் டேமேஜ் ஆயிடுது. ப்ளஸ் இந்த ஒயர் குவாலிட்டியுமே எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு இல்லாததுனால எனக்கு வந்து இந்த ஒரு டைம் டேமேஜ் ஆச்சு. ப்ளஸ் காதுலேயும் கரெக்டாகவே உட்காரல. அதனால இது வந்து நான் திருப்பியுமே சேல் பண்ணிட்டேன். அடுத்து E1000, இதுவுமே ஒரு நார்மல் டைப் இயர்ஃபோன். உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒன்று அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட ஒயரோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் தாங்கும், ஏதாவது கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா தாங்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போனால் அதாவது தாங்க முடியாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணால் இதோட கேபிள் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா இதோட வாரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஆமாம், நான் சொன்னேன்ல இந்த பிசிபி போர்டு இல்லாமல் ஒரு டூயல் இயர் ஐஎம் வந்து அப்படின்னா அது இதுதான் கேசி ZN. ஆக்சுவலாக இதில் வந்து பிசிபி போர்டு இருக்காது. இதில் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியுமே 2 லேயருக்குமே ஃபுல்லாகவே போகும். அந்த ZSN Pro 2ல வந்து அப்படி இருக்காது. ஆக்சுவலாக இதோட சவுண்டுக்குள்ள ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாகும், டிஸ்டார்ஷன் அதிகமாக இருக்கும். அது வந்து டிஸ்டார்ஷன் இல்லாமல் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்து 3வது Q2. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒருத்தர் இன்னொரு 300-400 ரூபா குறைஞ்சா நல்லாயிருக்கும். அடுத்து SIMGART EW100B, இதுவுமே இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு வர்த்தான இயர்ஃபோன். இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த SIMGART EW100B வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே உங்களோட உங்களோட எப்படி சொல்கிறேன், உங்களோட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி சவுண்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் இந்த சொல்கிற இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட வாரண்ட்டி எல்லாமே நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே 1 வருஷம் வாரண்ட்டி உண்டு. அடுத்து வந்து ட்ரூத் இயர் கேட். ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோன் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரெபிள் வந்து பிடிக்காது, இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பிடிக்காது, அது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரூத் இயர் கேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஐஎம் வந்து நிறைய டீட்டெயில்ஸை வந்து சாங்ஸை வந்து வெளியே கொண்டு வராது, ஆனால் கேட்குறது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து ட்ரூத் இயர் முக்கால்வாசி ட்ரூத் இயர் பிராண்டோட எல்லா ஐஎம்ஸுமே ரொம்ப டார்க் டியூனிங்காக தான் இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து நார்மலாக மற்ற ஐஎம்ஸில் வர டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஷைன் ஆகாது சாங்ஸில். ரிலாக்ஸாக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஐஎம்ஸ் வந்து சூட் ஆகும். அடுத்து இன்னும் 2-3 இது வந்து ஒரு
2000 பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஐஃபை மேன் RE400 ஆக்சுவலாக இதுவுமே ஒரு நல்ல இயர்ஃபோன். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இது வந்து இப்போ நார்மல் இயர்ஃபோன் சைஸ் மாதிரி தெரியுமா? ஆக்சுவலாக இதில் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காது, இவ்வளோண்டு தமாதோண்டு இருக்கும். ஆனால் அது சவுண்ட் குவாலிட்டி அதுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஹெட்ஃபோன்ஸில் நான் அதை பற்றி கேட்கும்போது, நீங்கள் ஒரு டேக் எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். உங்கள் ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணும்போதும் டேக்கும் வந்து ரொம்ப மார்ஜின் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அடுத்து இந்த அந்த பீலான் BL03 ஆக்சுவலாக இது ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கனெக்டில் பெங்களூரில் யூஸ் பண்ணேன். இது நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிலர் காதுக்கு மட்டும்தான் ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்குமே அது ஃபிட்டிங்ஸ் இல்லை. மாட்டினா ஆனவுனா அங்கே கலந்து வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து அங்கே ஒரு 2 நிமிஷம் கூட மாட்டலை, சும்மா கேட்டுட்டு அங்கே அப்படியே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து இன்னொரு பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த டான்ஜின் 1. அவ்வளோ சூப்பர். நார்மல் இயர்ஃபோன் தான், ஆனால் இதில் வந்து டிட்டாச்சபிள் கேபிள் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு கேபிள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த நியூட்ரல் சவுண்டிங்னு சொல்லி நான் அந்த ஐஎம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த டைம் வந்து கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நியூட்ரல் சவுண்டிங் இயர்ஃபோன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும், பேஸ் கரெக்டாக இருக்கும். என்ன இன்புட் வருதோ அந்த அவுட்புட் வந்து எந்த அந்த இன்புட் ஆகிற பவர் அந்த ஆடியோ சிக்னல்ஸை வந்து எந்த ஒரு கலரேஷனும் இல்லாமல் அவுட்புட் வந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி அவுட்புட் இருக்கும், எந்த ஒரு கலரேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அதை வாங்கி நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப ஒரு மேக்ஸிமம் நான் தமிழ் இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வாய்ஸாக இருக்கட்டும், எஸ்பி வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ரொம்ப அந்த லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போதைக்கு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவே நிறைய பேர் பட்ஜெட் ஜாஸ்தி. நான் இன்னொரு வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற இதில் எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபைனல் E2000 இப்பயுமே இது 2500 இருக்குது. இதுவுமே அந்த E1000 சொன்னதான். இதோட வயர் குவாலிட்டியும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் நார்மலாக இயர்ஃபோன் மாட்டிங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு சேனல் சவுண்டு வந்து உங்கள் தலைக்குள்ளே மாறுறது தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இந்த E1000லேயுமே அந்த மாதிரி இருக்காது, E3000லேயுமே அந்த மாதிரி இருக்காது. இந்த E2000 வந்து கொஞ்சம் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் ஷோல்டர் வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அந்த சவுண்ட் ஸ்டேஜ். ஒரு சில பாட்டுலலாம் இந்த பழைய இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டால் தெரியும், அந்த ஒரிஜினல் வயலினோட ஃபீல் வந்து அப்படி கிளியராக கேட்கும். ஒரு 10 வயலின் ஒரு 100 வயலின் வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து அவ்வளோ அழகாக அதில் தெரியும். சிங்கிள் டிரைவர் தான், ஆனால் இவ்வளோ பிஸி ட்ராக்ஸ்லேயுமே அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக உங்களை ரொம்ப ஏமாற்றம் தான் சொல்லுவேன். ரொம்ப லைவாக கண்ணை மூடிட்டு அப்படி ஃபீல் பண்ணி அப்படின்னா அந்த ட்ராக் பிளே ஆகும்போது ரொம்ப ஒரிஜினலாக இந்த மாதிரி இருக்கும். உங்கள் முன்னாடி ஒரு இளையராஜா வந்து பெர்ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும், ஒரு ஏஆர் ரஹ்மான் பெர்ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். E3000 வந்து கொஞ்சம் பேஸ் ஃபோக்கஸ்டுன்றதுனால ஷேப் டியூனிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருப்பாங்க. பேஸ் வந்து இந்த கரெக்டான பஞ்ச் இருக்கும், ட்ரெபிளுமே கரெக்டான அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். அதுக்கு மிட் ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிருக்காது, கொஞ்சம் ரிசஸ்டாக இருக்காது, அதுவுமே நல்லா ஷைன் ஆகும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த E3000. ஆனால் சவுண்ட் ஸ்டேஜு சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த E2000 கம்மியாக கன்சிடர் பண்ணலாம். E3000 வந்து ரொம்ப ஒரு மாதிரி நியூட்ரல் சவுண்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். உங்களோட பட்ஜெட் பொறுத்து இந்த ஃபைனல் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட இந்த ஃபைனல் இதில் வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவ்வளோ தரமாக இருக்கும், அவ்வளோ சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கும். யாராவது ஐஎம் வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா இந்த சேல் டைம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க.